சொல்லி மாத்தி வச்சுட்டு நீ தப்பிச்சுட்டு இல்ல நானா பிடிச்சேன். நீ தான் வந்து என்ன பிடிச்சுக்கிட்டு விட மாட்டேன். சந்தர்ப்பத்துக்கு தகுந்தபடி நான் அப்படி சொன்னதுனாலதான் நானும் தப்ப முடிஞ்சது, நீ விட முடிஞ்சது. நான் மட்டும் போலீஸ்ல மாட்டிக்கிட்டு இருந்தா அவங்க என்ன சும்மா விட்டுருவாங்களா? இவ்வளவு எதுக்கு ஆபத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு புள்ள அப்பனை பயன்படுத்திக்கிறதுல என்ன தப்பு? பாவி பாவி, நாளைக்கு கொலைய செய்துட்டு அந்த பைய கூட என் மேல போட்டாலும் போடுவனி. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் ஒரு திருட்டு புத்தி தாண்டா. இத்தனை வருஷமா நான் சொல்லியும் எந்த கை திருட்டு பழக்கத்தை விடலையோ அந்த கையில சூடு போட்டா தாண்டா நீ திருந்துவேன். அப்பா அதல்ல, நீ சூடு போட்டுக்க, அப்புறம் எனக்கு போடு. என்ன நான் சூடு போட்டுக்கிறேன்? எதுக்காக? தொட்டி பழக்கம் சுடுகாடு மட்டுங்கிறது தெரியாம என்ன தட்டி கொடுத்தே தப்பு பண்ண வச்சியே, அதுக்காக. 5ல விளையாதது 50ல விளையாதுன்னு அம்மா சொன்னதுக்கு எல்லாம் வளர்ந்தா சரியா போயிடும்னு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம சூதாடுற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போய் எடுத்து குட்டிச்சவராக்குனியே, அதுக்காக. அன்னைக்கு அம்மா சூடு போட்டிருந்தா இப்ப நீ போட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்குமா? இதுக்கெல்லாம் காரணம் நீதான். அதனாலே சூடு போட்டுக்க வேண்டியது நீதான். போதும் சொன்னது வார்த்தைக்கு வார்த்தை பறிச்சு போச்சு. வயிற்றுச்சல் என்ன கேட்டுடுச்சு. இந்த பிள்ளையால நெஞ்சு நிமிர்ந்து நடக்க போறேன்னு நான் சொன்னேனோ, அந்த பிள்ளை நீ சொன்னபடியே என்ன தலைகுடிய வச்சுட்டான். ஆமா, சூடு போட்டுக்க வேண்டியது நான் தான். சூடு போட்டுக்க வேண்டியது நான் தான். உங்ககிட்ட இருந்து சூடு வாங்காம தப்பிச்சுக்கிறதுக்காக சும்மா அப்படி சொன்னேன். நிஜமாவே இப்படி செஞ்சிருக்கேப்பா. என்ன பாரு, போப்பா. சொல்லால என் உள்ளத்தை சுட்டதுக்கு அப்புறம் இந்த இரும்பு சூடு என் உடம்ப என்னடா செய்யும்? உனக்கு ஒண்ணுமே தெரியாது. இதுவரைக்கும் தெரியாம தாப்பா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கப்பா, நீங்க தெரிஞ்சுது. நம்ம 2 பேருமா சேர்ந்து உங்க அம்மாவை தேடி கண்டுபிடிச்சு நீ போலீஸ்ல மாட்டிக்காம இருக்கா இந்த ஊரை விட்டு வேற எங்கேயாவது போய் ஒன்னா சேர்ந்து வாழலாம்ப்பா. அப்படின்னா எனக்கு ஒரு முதல் செய்தியா? என்ன செய்ய சொல்லு. பொறுப்பு இல்லாம இருக்கிற என் வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை தேவை. நீ என்ன சொல்ற? விளக்கமா சொல்லுப்பா. இப்ப வேணாப்பா, இப்ப வேணாம், நான் அப்புறம் சொல்றேன். பரவாயில்ல சொல்லு. எனக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சிரு. அதுல இருந்து நான் திருந்தறதுக்கு ஒரு வழி ஏற்படும். பெற்றவங்க பேச்ச கேட்காத எத்தனையோ பிள்ளைங்க கல்யாணத்துக்கு பிறகு திருந்திருக்கிறதாக நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். அருந்து போன தனிய ஒரு நூல் சரி செய்துற மாதிரி அலங்கூலமா போன குடும்பத்தை ஒரு பெண் திருத்திட முடியும். முத்து, நீ திருந்ததுக்காக நான் எதையுமே செய்ய தயாரா இருக்கிறேன். ஆனா யாரா உனக்கு பெண்ணு கொடுப்பாங்க? அந்த சிரமமே உனக்கு வேணாம். நானே ஒரு பெண்ணை பார்த்து வச்சிருக்கேன். ஆமா, அது மட்டுமா, அவனும் நான் திருந்துருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியா? அந்த புண்ணியவதி யாருன்னு சொல்லு, அவனையே நான் உனக்கு கல்யாணம் செய்து வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷப்பா. சந்திரா, இவர்தான் எங்க அப்பா. வாங்க மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மகராசியா இருப்பா. எந்திரிப்பா. என் மகனே ஒரு பெண்ணு கட்டிக்கணும்னு விரும்புறாளே, அவ எப்படி இருப்பாளோன்னு சந்தேகப்பட்டேன். நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீ எவ்வளவு பண்புள்ள பெண்ணு நான் தெரிஞ்சுட்டேன். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை என் மகனை கட்டி வைக்கிறதுல நான் உண்மையிலேயே பெருமைப்படுறேம்மா. சீக்கிரமே உங்க கல்யாணத்துக்கு நான் ஏற்பாடு செய்யறேன். அப்படின்னா ஒரு பிரச்சனையை நீங்க தீர்த்து வைக்கணும். என்னம்மா? எனக்கு தாய் தகப்பன் கிடையாது. அனாதையா ஆடி பழைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த கிளப்போட முதலாளி நடனத்துக்காக 5 வருஷத்துக்கு என்ன ஒப்பந்தம் பண்ணினாரு. இப்ப 3 வருஷம் முடிஞ்சு போச்சு. இதுக்குள்ள உங்க பிள்ளைய நான் கட்டிக்க போற விஷயத்தை முதலாளி கிட்ட சொன்னேன். 2 வருஷத்துல உன்னால 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஏதோ நீ கல்யாணம் செய்துக்கு போறேன்னு சொல்றதுனால 50,000 ரூபாய் கொடுத்துட்டா ஒப்பந்தத்தை பிரிச்சு போட்டுறேன். அப்புறம் நீ தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முதலாளி சொல்றாரு. இப்போ நான் என்னங்க செய்யறது? ஏப்பா, என் வாழ்நாள் பூரா திருநாளும் 50,000 ரூபாய் சேருமா? மூளை இருக்கா உனக்கு? ஏன்டா உன் புத்தி மறுபடியும் அங்க போகுது? மாமா, இவர் இல்லன்னா எனக்கு வாழ்வே இல்லை. என்ன காப்பாத்துங்க மாமா. அவன் நிலதாப்பா என் நிலைமையும். அப்பா, நீ தெரிந்து நல்லபடியா வாழணுன்றதுக்காக நான் எதையும் செய்ய தயார். உங்களுக்காக உங்க முதலாளியை பார்த்து நானே அவர் காலில் விழுந்து கெஞ்சி கேட்டாலும் உங்க கல்யாணத்தை முடிச்சு போடுறேன். அவர் எங்க இருக்கிறார்? வாங்க மாமா, இவர்தான் எங்க முதலாளி.
வணக்கம் ஐயா. நீ ஏன் இங்க வந்த? அப்பா, இவரை உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். எப்படி? அன்னைக்கு ஒரு பெண்ணுடைய நகையை திருடிட்டு என்ன மாட்டி வச்சு நீ ஓடிட்ட. அந்த பெண் வந்து என்ன காப்பாத்துன. அதே பெண்ணை ஒரு நாள் கெடுக்கிறதுக்காக இவன் துரத்திட்டு வந்தான். போய் பொண்ணு ஒரு திருப்பத்துல ராங் சைட்ல காரை திருப்பினா, கார்னு கொடுக்காம வந்து ஆபத்தாச்சேன்னு அவளுக்கு நியாயமா சொன்னேன். அதுக்கு அவன் என்ன கேவலமா பேசுறேன். அவளுக்கு புத்தி சொல்லுங்கிறதுக்காக அவளை நான் துரத்தினேன். பொண்ணை பார்த்த உடனே நான் கெடுக்க வந்ததா கதையை மாத்தி சொல்லிட்டா நீங்க நம்பிட்ட. பெண்ணாச்சே. இத பாருங்க, எதுவா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் மறந்து என்ன மன்னிச்சிருக்க. இந்த பெண்ணுக்கு விடுதலை கொடுத்து என் மகனுக்கு வாழ்வு கொடுத்து அப்படின்னு 50,000 ரூபாய் பணம் கொடு. 50,000 ரூபாய் பணத்துக்கு இந்த ஏழை எங்க போவேன்? அதுக்கு பதிலா அப்பன மகனும் ஆயுள் காணப்புறம் உங்களுக்கு அடிமைகளா வேலை செய்யும். தயவு செய்து எங்களை கைவிட்டு உங்க காலை பிடிச்சு கேட்கறேன். இல்ல ஒண்ணு செய். என்ன செய்ய சொல்லுங்க. அன்னைக்கு நீ என்ன அடிச்சப்ப என் மானம் போனதை பார்த்து எந்த பொண்ணு சிரிச்சாலோ அதே பொண்ணை இங்க கொண்டு வந்து நிறுத்தணும். அதே பொண்ணு முன்னால நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ஐயோ, நம்மளை காப்பாத்தினவருக்கு இந்த கதியான அந்த பொண்ணு கண்ணீர் விட்டு துடிக்கணும். அதை பார்த்து நான் சிரிக்கணும். என்ன சொல்றேன்? முடியாது. அப்போ உன் மகனுக்கு கல்யாணமே நடக்காது. மாமா, என் வாழ்க்கை இப்படி போக வேண்டியதானா? அப்பா, நான் திரும்பறதுக்கு வழியே கிடையாதா? என்னப்பா? அட, என்னப்பா யோசிக்கிற? ஓஹோ, அந்த பெண்ணை இங்க கொண்டு வந்தா ஏதாவது தவறு நடந்துமோன்னு தயங்குறியா? ஆமாடா. ஆனா போப்பா, நீ எத்தனை பேரை அடிச்சிருக்கிற? உன் முன்னாடி அப்படி நடந்துமா? இல்ல நான் தான் விட்டுருவானா? ஷாபாஷ் முத்து, இந்த காரியம் மட்டும் நடந்துட்டா நானே என் சொந்த செலவுல உனக்கு கல்யாணம் செய்து வைக்கவும் தயாரா இருக்கேன். அப்புறம் என்னப்பா யோசனை? அருமையான சந்தர்ப்பம். சரின்னு சொல்லுப்பா, சரின்னு சொல்லு. முடியாது, முடியாது, முடியாது. முதலாளி, நான் போய் அந்த பொண்ணை கொண்டு வரேன். நின்று அதுக்கு நீ 1000 நாட்கள் அனுப்பி நானே கொண்டு வர முடியும். எனக்கு தேவை அந்த பொண்ணு இல்ல. அவ முன்னாடி உங்க அப்பா என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அதுதான் முக்கியம். இல்ல 50,000 ரூபாய் பணம் கொடு. அவ்வளவுதானே? 50,000 ரூபாயை கொள்ளை எடுத்து கொண்டு வரேன். ஆண்டவனே, என் மகன் திருந்துறதுக்காக நான் இந்த பாவத்தை செய்யறேன். என்ன மன்னிச்சிடு. அந்த பெண்ணை நான் கொண்டு வர்றேன். அதுகிட்ட ஏதாவது தவறா நடந்துகிட்ட உன்னை நான் அடிக்க மாட்டேன், அழிச்சிடுவேன். ஏதாவது உதவி தேவையா? நான் கூப்பிட்டால இந்த பெண் வந்துடும். ஒருவேளை உன் மேல சந்தேகப்பட்டு அந்த பொண்ணு வரமாட்டேன்னு சொல்லிடுச்சுன்னா என் கல்யாணம் நின்று போயிடுமே. அதனால யாருக்கும் தெரியாம அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்துரு. இங்க வந்ததுக்கு அப்புறம் அம்மா என் பையன் திருந்தறதுக்காகத்தான் அப்படி செஞ்சேன்னு சொன்னீங்கன்னா உன்னை தப்பா நினைக்காது. எப்படி? அப்படியே செய்யறேன். தப்பி தவறி மாட்டிக்கிட்டீங்கன்னா உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். கவலைப்படாது. என்னம்மா, என்ன ஆச்சு? நான் உங்களை இந்த நிலைமையிலேயே பார்க்கணும். நான் வந்து எதுவுமே பேசாதீங்க. எப்பயோ இங்க இருந்து ஓடிடுங்க. இங்க ஒரு நிமிஷம் கூட நிக்காதீங்க. கேட்கிறேன், வாங்க. நான் சொல்றேன்.
பொன்னம்மா ஆயா பொன்னம்மா ஆயா கதவு தர பொன்னம்மா ஆயா பொன்னம்மா ஆயா பொன்னம்மா கதவு தர ஆயா. ஆயா எங்க மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருச்சு நீங்க வர்ற சத்தத்தை கேட்டு அந்த ஆளு கதவை தாப்பா போட்டுது. நான் தடுத்தேன், என்னை தள்ளி விட்டுட்டு தப்பிச்சிட்டுது. மேல இருந்த வாட்டர் ஜெக் கீழே எப்படி வந்தது? பாதி தண்ணி குறைஞ்சிருக்கு. நீ கொண்டு வந்து வச்சதுக்கு அப்புறம் நான் குடிக்கவே இல்லையே. கீழே வேற சிந்தி இருக்கு. அது நான் தான் குடிச்சேன். கை தவறி தண்ணி கீழே கொட்டி போச்சு. ஓஹோ, ஆமா, அவ எப்படி தப்பிச்சா? ஜன்னல் வழியா? நான் போகும்போது ஜன்னல் திறந்திருந்தது, இப்ப மூடி இருக்கு. இந்த நிலைமையில உன்னுடைய உதவி இல்லாம அவ எப்படி தப்பிச்சிருக்க முடியும்? எம்எல்ஏ சந்தேகப்படுறேன். ஆமா, அப்படின்னா மயக்கம் வர்ற அளவுக்கு அந்த ஆளை நான் அடிச்சிருப்பேன். இருக்க அடையாளம் தெரியாம அடிச்சிட்டேன். வெளிச்சம் போட்டதும் வேண்டியவன் தெரிஞ்சு தப்பிக்க வச்சுட்டு அந்த பதட்டத்துல உன்னை அறியாம தெரியல முறை கொக்கி போட்டு. உண்மையை சொல்லிடு, உனக்கு அவனுக்கு என்ன வரும்? ஐயா, என்னைய பேசாம இருக்கீங்க? பொன்னம்மா, லக்ஷ்மி கேட்கறதுலயும் நியாயம் இருக்கு. நீதான் உள்ளத சொல்ல. நடந்தது தவிர வேற என்ன நான் சொல்ல முடியும்? இல்ல, என்கிட்ட நீ எதையா மறைக்கிற? சொல்லு. ஐயா, இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு. இந்த நேரம் தெரியாது. ஐயா, நீங்களா? லக்ஷ்மி, இவர் உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும். நான் ஏற்கனவே சொல்லல, எனக்கு ஒருத்தர் உதவி செஞ்சாருன்னு. இவர்தான். ஆமா, இவர் எதுக்கு இங்க கொண்டு வந்தீங்க? நான் ஒரு ரைடுக்கு போயிட்டு திரும்பி வந்துகிட்டு இருந்தேன். அப்ப இந்த ஆளு உங்க பங்களா காம்பவுண்ட தாண்டி வெளியில குதிக்கிறத பார்த்து சந்தேகப்பட்டு பிடிச்சேன். யாருன்னு கேட்டதுக்கு பேரு சுந்தரம், இந்த வீட்டுல தான் தன்னுடைய மனைவி வேலை செய்யறாங்க, அவங்க பார்த்து போறதுக்காக வந்தேன்னு சொன்னாரு. அது உண்மையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவரை இங்க கொண்டு வந்தேன். அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தது நீங்க தானா? பாத்தீங்களாப்பா, ஆயா எதையும் மறைக்குது. நான் சொன்னது சரியா போச்சு. புருஷ அதனாலதான் தந்திரமா தப்பிக்க வச்சதுக்கு. ஆயா, 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 ஏன் அங்கே நிக்கிறேன்? புருஷன் மாட்டிக்கிட்டாரே, குட்டு வெளியாடுச்சு பயந்து மறைஞ்சு நிக்கிறியா? வாங்க வந்து சொல்லு. வா. நான் இன்னைக்கு இவரை பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து சொன்ன பழுது துடிச்சு, அது ஏன் எனக்கு இப்பதான் புரியுது. ஏமா, இவர் உங்க கணவரா? சொல்லு பொன்னம்மா, அவன் புருஷன் தானே. ஏன் பொன்னம்மா பேச மாட்டேங்கிற? என்ன சொல்லணுமோ அதை தைரியமா சொல்ல. எப்படிப்பா சொல்றது? இவ்வளவு பெரிய தவறு செஞ்சுட்டு. பொன்னம்மா, நான் புது மனிதனா மாறிட்டேன். பொன்னம்மா, அன்னைக்கு உன் பிள்ளைக்கு சூடு போட போனதை தடுத்த குற்றத்துக்காக எனக்கு நானே போட்டுக்கிட்ட சூடு. இது எனக்கு மட்டுமல்ல, பெற்ற பிள்ளைகளை சரியா வளர்க்க தெரியாத பொறுப்பு இல்லாத ஒவ்வொரு தகப்பனுக்கு நான் போட்ட சூடு. பொன்னம்மா, நான் திருந்திட்ட பொன்னம்மா. நீ எங்க இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு மறுபடியும் உன் கூட சேர்ந்து வாழணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா விதி என்ன சோதிச்சிருச்சு. அதுக்குள்ள இங்க வந்த விவரத்தை சொல்றதுக்குள்ள நீ என்ன பிடிச்சு தள்ளி வெளியே போகணும். சொல்லு பொன்னம்மா, நான் புடிச்சிருந்தாலும் சொல்லு பொன்னம்மா, சொல்லு பொன்னம்மா, நான் புடிச்சிருந்தாலும் சொல்லு பொன்னம்மா. நீங்க சும்மா இருக்கு. என்னம்மா நான் கேட்கிறேன், பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க, இவர் உங்க கணவரா? மறுபடியும் கேட்கிறேன், இவர் உங்க கணவரா? இல்ல.